ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இன்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப வைரலாக போச்சு. ஆனால் இதில் மனசு பேஜர் ஆகுது என்ன தெரியுங்களா? கண்ட தல்பிடிக்கங்க இருக்கிறானுங்கோ. அவங்க அம்மா ஒருத்தங்களுக்கு பிறந்துப்பாங்களா 10 பேர் பிறந்துப்பாங்களான்னு தெரில. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸுங்களுக்கு இது வேணும் அப்படின்றது. அந்த நிலைமையில நீயே இருந்திருந்தாலும் உன் தலை 2ஆ பொழுதுருந்தா நாங்களும் அப்படி கமெண்ட் பண்ணுவேன், தமிழ்நாட்டு நாய்ங்களுக்கு இது வேணும் அப்படின்ட்டு. இதில் வந்துட்டு ஜாதி மற்ற பேதபாவங்களாம் பார்க்காதீங்கடா. ஏன்னா ஒருத்தன் வந்துட்டு உயிரை போராடின்னு இருக்காங்க. ஏதோ நாலு இந்த கஞ்சா குடிக்கிங்க, அதுக்கு தான் இந்த கவர்மெண்ட் என்ன பிடுங்குது, போலீஸ்காரன் என்னத்த பிடுங்குறான்னு எனக்கு தெரியல. ஆளாளுக்கு கஞ்சாங்களை வச்சுன்னு ட்ரெயின்ல சின்ன சின்ன பசங்க கத்தி ஏற்றுன்னு வர அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னா அப்போ நம்மளோட சர்க்கார் எப்படி இருக்குதுன்னு அது யோசிச்சு பாருங்க. நம்ம போலீஸோட பந்தோபஸ்து எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தனா அவன் ஜோபர் ஒப்புறதுக்கு தான் இங்க இருக்கிறாங்களே தவிர மனுஷங்களை பார்க்கறதுக்கு எவனுமே இல்லை இங்க. அவன் கத்துல நம்மளுக்கே ஒரு நிமிஷம் ஈரக்கூட எல்லாம் நடுங்கிருது. பாவம் அவன் அப்படி கத்துறான். இவங்க வேணும்ன்ட்டு கத்தில அடிக்கிறானுங்க. அது இன்னும் டீனேஜ் கூட ஆகல அவங்களுக்கு. 17 வயசு 16 வயசு பசங்க அவனுங்க கையில கத்தி எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துச்சுன்ட்டு அந்த வீடியோ பாக்குறதுக்கு நான் அந்த வீடியோ போடுற பாருங்க. அது சீரியஸா ஒரு நிமிஷத்துல எத்தூன்னு ஆயிடும். அப்படி இருக்கும். ஏன்னா நிலைமையில நம்மள யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த நிலைமையில என்ன இருந்தா எவனோ ஒருத்தர் இந்த மாதிரி கமெண்ட் போட்டுருந்தானே எப்படி இருக்கும். அந்த எச்சக்கல்ல நான் ஏதோ ஒரு நாய் கமெண்ட் போட்டுது இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்ட்டு அவனை நான் சித்தமா சொல்றேன் பாருங்க. அந்த நாய்க்கு இந்த மாதிரி எவனோ ஒரு 10 பேர் கத்தியால கழுத்து மேலே அடிக்கணும். அப்பதான் அவனுக்கு எல்லாம் புத்தி வரும். கத்துறாங்க இதுல நான் ஒரு வீடியோல சொல்றேன். நார்த் இந்தியன்ல பயங்கரமா திட்டுவேன். ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம வயிற்றடிக்கிறதுனே வந்துக்கிறானுங்கோ. வரவும் வந்து 2 பேர் இல்லை 10,000 பேர் 20,000 பேர் வரானுங்கோ. எல்லா தொழிலையும் அவங்கள தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்குது. ஓகே அதெல்லாம் கோவம் இருக்கும். ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம சப்போர்ட் பண்ணாம இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஒருத்தர் உயிர் பேசுங்க வேலை அது இதெல்லாம் செகண்டரி. ஓகே அவங்க என்ன பண்றாங்க அவங்க வயிற்றுக்கு பண்றாங்க அது செகண்டரி. ஆனா ஒரு அடி வாங்கிட்டு சாவர நிலைமையில இருக்கிறான்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ண கத்துக்காங்க தவிர அவனுக்கு அகேன்ஸ்ட் பண்ணாதீங்க. நான் இது சீரியஸா சொல்றேன். இதுல வந்துட்டு 3 பேரை வந்துட்டு வேற ஏதோ நார்மல் இந்த சின்ன பசங்களுக்கு ஏதோ ஜெயிலு இது வேற வருமே அது போட்டிருக்காங்க. ஒருத்தனை பெயில விட்டுருக்காங்க. எந்த தைரியத்தை நீங்க விட்டுருக்கீங்க? அவன் இன்னொரு 4 பேக்கெட் கஞ்சா வச்சுட்டு இன்னொருத்தனை தான் போய் சாவடிக்குவானே தவிர அவங்களாம் திருந்துற புத்தி இல்லை. ஏன்னா இப்போ டீனேஜர்ஸ் இந்த வீடியோங்கோ இந்த மூவிகளெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு ஓகே ரவுடிசம்னா பெரிய இது நம்ம தான் எல்லாம் டான்னு நினைச்சு சுற்றினு இருக்காங்க. இந்த காலத்து பசங்க அவங்களுக்கு எந்த வேல்யூவோ தெரியாது. ஃபிலிம்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இந்த மாதிரி கத்திங்களை சுற்றிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சுற்றுறாங்க. அதெல்லாம் வாழ்க்கை இல்லை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் இதெல்லாம் என்ன தெரியுங்களா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன பசங்களன்னு முலாச்சு கூட பார்க்காம என்கவுண்டரில் போட்டால் தான் இவங்களுக்கு எல்லா புத்தி வரும். ஒரு பயம் இருக்கும். அடுத்தவன் கத்தி தூக்குறதுக்கு 100 டைம் யோசிக்கணும். இதே நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா அவனை மாதிரி இப்போ இன்னும் 10 பசங்க அது இன்ஸ்பிரேஷனாக எடுத்துன்னு ஓகே நம்மளும் வைரல் ஆவான்ட்டு. இப்ப எப்படி தெரியுங்களா சோசியல் மீடியா எதனா ஒண்ணு பிஞ்சு போனது எதனா பண்ணா கூட வைரல் ஆயிட்டா அவங்க ஏதோ ஓகே நான் தான் பெரிய இதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் அந்த தப்பு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேவர்சிங்ல எல்லாம் என்கவுண்டர்ல போடுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பூமிக்கு பாரம். பெத்த அம்மா அப்பா பேச்சு கேட்கறது இல்ல. இப்ப யார் பேச்சோ கேட்காத இவங்கெல்லாம் உயிரோட இந்தியா என்ன பிரயோஜனம்? அம்மா அப்பாக்கு எதனா பிரயோஜனம் இருக்கா? இல்ல இவங்களை சுத்தி வட்டாரத்துக்கு எதனா பிரயோஜனம் இருக்கா? இவங்களால வெறும் நஷ்டமாவது தான் மத்தவங்க உயிர் போறது தான். அதனால இந்த மாதிரி கச்சடங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்ணுங்க. போலீஸ் உங்களால ஒன்னும் புடுங்க முடியலன்னா சொல்லுங்க. பப்ளிக் நாங்களே இருங்குறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ட்டு. ஏன்னா போலீஸ்காரனை நம்பி எல்லாத்துலயும் மோசம் போயிருந்தா சரி. ஏன்னா பாக்கெட் ரொப்பின்னு அவங்க பாட்டுக்கு கண்ணு முன்னாடி இன்சிடென்ட் ஆயிருந்தா கூட பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களே சுப்பாரி கொடுக்குறானுங்க ரோடிங்களுக்கு. அந்த மாதிரி போலீஸ்காரங்க நம்மளுக்கு தேவையில்லை. நீயே தான் எவனா செய்யறது இருந்தா செய்யுங்க. அப்படி இல்லையா பப்ளிக் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. நாங்க என்ன பண்றோம்ட்டு நாங்க பண்ற இதுல நெக்ஸ்ட் ரவுடின்ட்டு இல்லை எவனா ஒருத்தர் முளைக்கிறதுக்கு கூட அவன் போய் அந்த மாதிரி நாங்க. ஆனா இதுல இருந்து நான் எல்லாருக்குமே சொல்றது அளவுதான். யாருமே வன்மத்தப்பட்டாதீங்க. பாவம் அந்த பையன் இதோ உயிரோட இருக்கான். இப்ப ட்ரீட்மெண்ட் ஆயிட்டு இதே அவன் செத்துட்டு தானா இது எவ்வளவு பெரிய வைரல் நியூஸ் இருக்கும். அதெல்லாம் யோசிக்க